இவன் எனக்கு செக்ஸ் டார்ச்சர் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு, தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொந்த பந்தங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சொல்ல ஆரம்பிச்சிட்டான். செக்ஸ் டார்ச்சர் வந்து இவன் குடுக்குறான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து செல்லமா தான் வளர்ந்துருக்கு அந்த வீட்ல. ஆனா கேஸ்ட் மட்டும் வேற வேற. கம்யூனிட்டி மட்டும் வேற வேற. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் இத பத்தி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிஃபரெண்ட்டா திங்க் பண்ண ஆண்கள் தான் தொப்பையும் சதையுமா சுத்துறோம் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு பெண்களும் தொப்பையும் சதையுமா ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டாங்க. காரணம் தூங்குறது, இவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது, வெளியில போறது, பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, சினிமாவுக்கு போறது, பப்புக்கு போறது, இதான். நீ அந்த டைவர்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அவனுக்கு வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றான். கழுத்தை வந்து அறுத்து எடுக்கும்போது கெட்ட நீர் அதெல்லாம் இருக்குல்ல, கெட்ட ரத்தம், கெட்ட இதெல்லாம் உள்ளுக்குள்ள அதை அப்படியே வச்சு இவங்க தச்சு விட்டுறாங்க. தச்சு விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வயிறு குறையறதே இல்லை பாவம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிங் 007 நீதியின் பயணம் முயற்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்துள்ளார். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு என்ன சார் விசித்திரமான வழக்கு நம்ம சந்திக்க போறோம்? இன்னைக்கு இந்த சமுதாயம், இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வழக்கு, வித்தியாசமான ஒரு வழக்கு. இன்னைக்கு அதாவது வந்து ஐடி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த நிறுவனத்துல வந்து வேலை செய்யற 2 பசங்க, ஒரு ஆண் ஒரு பெண், கப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பசங்க. 2 பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. கை நிறைய சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு ஒரு நினைச்சுக்கிட்டு 2 பேருமே வந்து லவ் பண்றாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே இடத்துல ஒரே டீம்ல இருக்கும்போது நல்ல சேலரி வந்து நல்ல சேலரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லவ் பண்றாங்க. இந்த லவ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கொண்டு போறாங்க. ஏன்னா மதமும் வேற, இதுல மதம் வேற, 2 மனங்கள் தான் இங்க வந்து ஒண்ணா இருக்கு. சரி, 2 பேரும் வந்து ஒரே டீமா இருக்கும். 2 பேருடைய பிரச்சனைகளும் வந்து என்னன்றத நம்ம வந்து பேசிக்கலாம். எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சால்வ் கிடைக்கும்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து யோசிச்சு 2 பேரும் வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. காதல் வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுடைய வீட்டுல வந்து போய் சொல்றாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் போய் சொல்லும்போது பையனுடைய வீட்டுல வந்து ஷாக்கு. அவங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பசங்க அந்த வீட்டுல. மூத்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்பதான் ஒரு வேலைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இவன் வந்து உடனே வேலைக்கு போய் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் லவ் பண்றேன்னு வந்து சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷாக்கு. அப்புறம் வேற வழி இல்லை. அவன் வந்து அந்த பையனை வந்து எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த பேரண்ட்ஸ் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்கறது, எல்லாமே செய்யறது. அந்த பையன் என்ன விருப்பப்படுறானோ அதெல்லாம் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. அந்த பையன் என்ன விருப்பப்பட்டானோ அதே மாதிரி வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்கு வந்து அவன் நுழைச்சு விட்டுருக்காங்க. இப்போ இதுவும் வந்து செஞ்சுட்டா என்ன அப்படின்ட்டு இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்குறாங்க. சரி, ஓகே, லவ் பண்றியா, ஓகேப்பா, நாங்க வந்து ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு ஒரு சைடு வந்து கன்சென்ட் வாங்கியாச்சு, இப்போ வந்து ஒப்புதல் வாங்கியாச்சு. அடுத்து வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து ஒப்புதல் வாங்கியாச்சு. இப்போ வந்து பொண்ணுடைய சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணிட்டு பொண்ணுடைய சைடுல போய் சொல்லும்போது அப்படிலாம் விட முடியாது நாங்க. எப்படி நீ வந்து திடீர்னு வந்து நீ வந்து லவ் பண்றேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இல்ல நான் வந்து அவனை தான் கட்டிப்பேன், இல்லைன்னா நான் வந்து செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவை வந்து மிரட்டும் போது வந்து வேற வழி இல்லாம அவங்க ஒத்துக்குறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து செல்லமா தான் வளர்ந்துருக்கு அந்த வீட்டுல. ஆனா கேஸ்ட் மட்டும் வேற வேற, கம்யூனிட்டி மட்டும் வேற வேற. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து 2 பேருமே வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு 2 பேருடைய வீட்லயும் வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்சு வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஃபேமிலி, இந்த இந்த கப்புள்ஸ் இப்போ வந்து என்ன தெரியுங்களா, முதல்ல வந்து இப்போ கண்டிஷன் போடுறதே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷன் போடுறாங்க.
பொண்ணு வீட்டில் என்ன அப்படின்னா, முதல்ல கல்யாணம் ஆன உடனே எங்களை எடுத்துட்டு வந்து தனி கொடுத்துரும் நீங்க வைக்கிறணும். இதுதான் முதல் கண்டிஷன். அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தா நாங்க வந்து பொண்ணு கொடுக்குறோம். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ண உடனே நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, தனி குடித்தனம் நம்ம போணும். அதுக்கு தயாருன்னா நீ சொல்லு, நம்ம வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய முடிவு அந்த காதலன் கிட்ட சொல்லி அவனும் வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா 2 பேருமே வந்து விரும்புறாங்க. 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து போகுது. 2 பேரண்ட்ஸும் வந்து ஒத்துக்கிட்டு 2 பேரண்ட்ஸும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தனி வச்சிடுறாங்க. வச்சுட்ட பிறகு வந்து தான் இவனுக்கு வந்து தெரியுது. அந்த பொண்ணு 2 பேருமே வந்து என்ன வேலைக்கு போறாங்க. அதனுடைய உடல் உழைப்பு, களைப்பு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து எந்த நேரத்துக்கு வேணாலும் வர்றது, எந்த நேரத்துக்கு வேணாலும் சாப்பிடுறது, இந்த மாரி இருக்கும்போது, அவன் அது அப்படியே டயர்ட்ல வந்து அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டே இருக்கும். இவனுக்கு வந்து தூங்கிட்டே இருப்பான். கடைசில வந்து சாப்பாடு வந்து செய்யறதுக்கு முடியாது. எல்லாம் ஹோட்டல்லே சாப்பிட முடியுது. ஹோட்டல்லே வந்து சாப்பிட வேண்டியது. இது மாரி முடியாது அப்படின்ற பட்சத்துல, அவனே வந்து அப்புறமா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா பையனுடைய வீட்ல ஒரு சில குடும்பங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, 2 பேரையுமே வந்து ஈக்குவலா வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. எப்படி அப்படின்னா, பையனா இருந்தா சமையல் வேலை வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. பொண்ணா இருந்ததுன்னா, பையன் என்னென்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறானோ, அதெல்லாம் வந்து கராத்தே சொல்லிக் குடுக்குறது, சிலம்பம் சொல்லிக் குடுக்குறது, இப்படிலாம் சொல்லிக் குடுக்குறது. அந்த மாரி இந்த குடும்பத்துல வந்து தன் பையனா இருந்தாலும் வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து செய்யணும், அப்படின்னு சொல்லிட்டு இவன வந்து வளர்த்துருக்காங்க. கொஞ்ச நாள் வந்து அவன் பார்த்தான். தனி குடித்தனம் வந்த பிறகு இந்த பொண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் தூங்குறது. அவங்க வீட்ல அப்படி வளர்த்துட்டாங்க. இப்படி ஒரு சில ஃபேமிலிகள் இருக்கு. அதாவது வந்து என்னன்னா, பொண்ணு படிக்கிறா, இல்ல பொண்ணு வந்து தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய செல்லம், தன்னுடைய பாசத்த தப்பா வந்து குழந்தைங்களுக்கு வந்து புகுத்துறது. அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்றதில்ல. எந்த ஒரு ஒருத்த அந்த பொண்ணு சாப்பிட்ட தட்டு கூட எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறது இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆட்கள், எல்லாத்துக்குமே வந்து அந்த வேலையாட்கள் இருக்கிறதுனால, அது கூட இந்த பொண்ணு செய்றதில்ல. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து இவங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்றது வந்து கசக்க ஆரம்பிக்குது. வெறுப்பா மாற ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கு. என்ன இந்த பொண்ணு வந்து இது கூட பண்ண மாட்டேங்கிறான். அந்த பையன் பார்த்தோன்னா, அந்த பையன் சாப்பிட்டுட்டு, அந்த தட்ட எடுத்து போய் வச்சுட்டு கிளீன் பண்ணி அவன் வச்சுருவான். இந்த பொண்ணு பார்த்தோன்னா, தட்டு கூட அப்படியே நிக்கும். மறுநாள் வந்து பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, தட்டு சாப்பிட்ட தட்டு அப்படியே இருக்கும். கழுவுறது கிடையாது. அது கழுவாம இருக்கே அப்படின்றதுக்காக அந்த பையன் வந்து அந்த தட்டுகள் எல்லாமே கழுவ ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம். அதாவது சோம்பேறியா இருந்தா மூச்சு வாங்குறது கூட கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது அந்த மாரி பழக்கப்படுத்துறது. ஸ்டூடண்ட் அதாவது வளர்ற பசங்களுக்கு அந்த மாரி பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, இந்த மாரி தட்டு எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறது கஷ்டம். அந்த தட்டு வந்து கழுவுறதும் கஷ்டம். இப்படி வந்து அந்த பொண்ணு வந்து இருக்குது. வர்றது, தூங்குறது, இவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது, வெளியில போறது, பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, சினிமாவுக்கு போறது, பப்புக்கு போறது இதுதான் வாழ்க்கை. இத தவிர வேற வாழ்க்கை இல்ல அப்படின்ற வட்டத்துக்குள்ள அந்த பொண்ணு வந்து வாழுது. சரி இப்படியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசில என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தட்டு கூட கழுவுறது இல்ல பாருங்க. அது கூட எடுத்துட்டு போய் வைக்கிறது இல்ல பாருங்க. இது அப்படியே வந்து அந்த பையன் வந்து 1 நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, 3வது நாளு ஸ்மெல் வருதுன்றதுக்காக அவன் வந்து வாஷ் பண்ணிடுறது. இது பழக்கம் எப்படி மாறுச்சு அப்படின்னா, உல்டா. பொண்ணு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். வேற வழி இல்ல. கட்டின பாவத்துக்கு அவன் எல்லாத்தையும் வந்து வீட்ட பெருக்குறது, சாமான் கழுவுறது, அப்புறம் வந்து சமையல் செய்றது, இந்த வேலை எல்லாத்தையும் அவன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். புரியுதுங்களா? லவ் பண்ண பாத்துக்க லவ் பண்ண பாவத்துக்கு. அவன் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தான். இந்த பொண்ணு வந்து இல்ல நான் இப்படிதான் இருப்பேன். நீ வந்து என்ன வந்து இது பண்ணக்கூடாது. அன்னைக்கு தொந்தரவு கல்யாணம் பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணக்கூடாது. உனக்கு என்ன நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன். உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அது எனக்கு என்ன ரைட்ஸ் அதே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்குள்ள வந்து அந்த உரிமைகள் பத்தி சண்டை வருது. உரிமைகள் சண்டை வரும்போது அப்புறம் இவனும் வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு, உன் தட்ட நான் ஏன் கழுவணும்? நீயே வந்து கழுவிக்கோ. நான் என்னுடைய வேலைய நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு உண்டான வேலை அது மட்டும் அவன் பண்ணிட்டு போவான். இவளுக்கு உண்டானது வந்து இவன் அப்படியே வைப்பான். இவன் அப்புறமா கொஞ்ச நாள் பார்த்தா, ஒரு சர்வெண்ட்ட வச்சுக்கிட்டான். சர்வெண்ட்டுக்கு வந்து இவளுக்கு உண்டானத மட்டும் அந்த ட்ரெஸ்ஸ துவைக்கிறதுக்கு, அந்த ட்ரெஸ் எடுத்து போய் காய போடுறதுக்கு, இவளுடைய வேலைகள் பண்றதுக்கு மட்டும் இது. அவனுடைய வேலைகள் அவன் பார்த்துட்டு போயிடுவான். இது என்ன பார்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தான். சரி ஓகே. அவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றான். அம்மா இந்த மாரி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, டேய் ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, எல்லாமே வந்து மாறி போயிடும். ஸோ அதுக்கு வேணா நீங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட
தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அந்த மாதிரி வளர்ந்துட்டா. ஸோ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லி பக்குவமாக இருந்து நீ வந்து அந்த பொண்ணை மாத்துறதுக்கு உண்டான வழியை பாரு. சரி குழந்தைன்னு வந்துட்டா நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா எங்களுக்கு உண்டான மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி குழந்தை விஷயத்துக்கு நீ ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இவன் வந்து பொண்ணுகிட்ட வந்து பேசுறான். இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. இப்பயும் குழந்தை வேண்டாம். குழந்தை வேண்டாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். நம்ம வளரணும். நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு பங்களா வாங்கணும். நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். இது அப்படியே ஒரு 6 மாசம் ஓடுது. மறுபடியும் வந்து இவன் வந்து அப்ரோச் பண்றான். இதே மாரி போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நமக்கு பின்னாடி இருந்தவங்கலாம் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை வந்துருச்சு. கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப நமக்கும் வந்து குழந்தை இல்லாம இருந்தா கஷ்டம். ஒரு வயசுன்னு ஒரு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து குழந்தை வந்து பெத்துக்கிறது தான் நம்ம கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் யார் கஷ்டப்படுவா? 10 மாசம் நான் வந்து இப்போ வந்து நான் குழந்தைன்னு நான் வந்துருச்சுன்னா எனக்கு, எனக்கு வந்து 10 மாசம் எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். வாந்தி வரும், உடம்பு டயர்ட் ஆகும், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த 10 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொஃபஷன் வந்து கெட்டு போயிடும் எனக்கு ஆஃபீஸ்ல. நான்லாம் அந்த மாரி இருக்க முடியாது. என்னுடைய ப்ரமோஷன் தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரிக்ட்டா வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிடுறா. இது என்ன இது இப்படி வந்து பேசுற? சரி அப்படியே வந்து போனாலும் பரவால்ல. நீ 10 மாசம் வீட்ல இரு. நான் பாட்டுக்கு வந்து நான் வந்து ஒழிச்சு போடுறேன். நம்ம ஃபேமிலின்னு ஆயிடுச்சுல்ல. நம்ம ஃபேமிலிய பார்க்கணும்ல. ஃபேமிலி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான். அந்த பொண்ணு கேட்கறதில்ல. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் இத பத்தி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிஃபரெண்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிக்குது. சரி, இவன் வந்து என்ன எப்ப பார்த்தாலும் இதே மாரி டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்னை வந்து குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு டார்ச்சர் பண்றான். குழந்தை வேணும்ன்றத வந்து இவன் சொல்றத குடும்ப விருத்திக்காக இவன் வந்து பேசுறான். அடுத்த தலைமுறைக்காக இவன் பேசுறான். அந்த பொண்ண எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, இவன் எனக்கு செக்ஸ் டார்ச்சர் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொந்த பந்தங்கிட்ட சொல்ல எல்லார்கிட்டயும் ஆரம்பிச்சுட்டா. சொல்ல ஆரம்பிச்சுட்டான். செக்ஸ் டார்ச்சர் வந்து இவன் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! உண்மைதான் போல இருக்கு. அவன் சொல்றான்ல. அதாவது எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். அவன் வந்து வேண்டாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் அவங்க பொண்ணுடைய அப்பா, அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும்போது, அவங்களும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து, ஓ! இவன் செக்ஸ் டார்ச்சர் தான் பண்றான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுடைய சைடு வந்து வேற தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தலைமுறை வளரணுன்றது அவங்க யோசிக்கல. கல்யாணம் ஆகி இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுது. 5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா கஷ்டம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுக்கிறாங்க இந்த பையன் வீட்ல. குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. செக்ஸ் டார்ச்சர்ன்னு இவ சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அது வந்து அப்படியே கொஞ்சம் இவளுக்கு என்ன ஒரு இதுன்னா அந்த பொண்ணுக்கு, குழந்தை பெத்துக்காம இருக்கணும். ஏன்னா இவ தான் சோம்பேறி ஆச்சே. படுத்த படுக்கையில இருந்து எழுந்துக்கிறது கஷ்டம். தான் சாப்பிட்ட தட்ட எடுத்து போய் கட்டுறது கஷ்டம். எல்லாமே கஷ்டம். அப்புறம் ஒரு 10 மாசம் வந்து ப்ரொஃபஷன் இல்லாம போகுதுன்றதெல்லாம் சாஜாப்பு. புரியுதுங்களா? அப்புறம் தனக்கு வந்து இந்த 10 மாசம் வந்து நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். அப்புறம் குழந்தைய பார்க்கறதுக்கு மாரி ஆயிடும். குழந்தைக்கு உண்டான திங்ஸ பார்க்கறது மாரி ஆயிடும். அப்புறம் என்னுடைய ப்ரொஃபஷன்ன்றதே போயிடும். என்னுடைய வாழ்க்கைன்றது போயிடும். என்னோட கோல்ன்றத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடியல. இவனும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா, இனிமே இல்லன்னா நீ வந்து முடிவு பண்ண ஏதாவது நம்ம முடிவு பண்ண வேண்டிய கட்டத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு அவனும் வந்து முடிவு பண்றான். இவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே. நீ அப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னா நானும் வந்து தயார். ஆனா நான் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமாதானமா பிரிஞ்சு போயிடலாம் நம்ம. அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. மியூச்சுவல் டிவோர்ஸ். மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு. மனம் ஒத்து பிரிதல் அப்படின்றதுக்கு. 2 பேரும் அதே கான்செப்ட்க்கு வந்துரும். அவன் வந்து சொல்லிடுறான். சரி ஓகே. நீ நீ ஒத்து வர மாட்ட எனக்கு. நீ இந்த அளவுக்கு சோம்பேறியாவும் இருக்க. அப்படின்னு எல்லாம் பேசி எதுவும் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம். நானும் எதுவும் உனக்கு குடுக்க தேவையில்ல. நீயும் எனக்கு எதுவும் குடுக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டு, ஜீவனாம்சம் எதுவும் தேவையில்ல. எதுவுமே எனக்கு தேவை. ஏன்னா நான் நீ என்ன ஆள விட்டா போதும்ன்னு அவன் நெனைக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா, நீ என்ன ஆள விட்ட போணும்னு அந்த பையன் வீட்லயும் நெனைக்கிறாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, மனம் ஒத்து பிரியறதுக்கு வர்றாங்க. வரும்போது 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்செர்ன்ல பெட்டிஷன் போட்டு, அப்புறம் வந்து டைவர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு, அவன் பாட்டுக்கு அவன் போயிடுறான். இவன் பாட்டுக்கு இவன் வந்துடுறான். 2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பாக்குறாங்க. கல்யாணம் டைவர்ஸ்ன்னு ஆன பிறகு, அப்புறம் 2 பேர் வந்து பிச்சுக்கிட்டாங்க. இவன் வேற ஒரு ஆஃபீஸ் போயிட்டான். இவன் வேற ஒரு ஆஃபீஸ் போயிட்டான். அப்புறம் இவங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா,
இவங்க 2 பேரும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாங்கல்ல, அதே ஆபீஸ்ல இன்னொருத்தன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட வந்து அந்த பொண்ணுக்கு வந்து லிங்க் ஆயிருக்கு. லிங்க் ஆகும்போது என்னன்னா, அந்த பையனுக்கு குழந்தைகள் இருக்கு. 2 குழந்தைகள். 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க எப்படி அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணோட வந்து லிங்க் ஆன உடனே 3வது ஆள் லிங்க் ஆன உடனே டைவர்ஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் போயிட்டாங்க. டைவர்ஸ் ஆன இந்த பொண்ணு வந்து அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒருத்தரோட வந்து லிங்க் ஆயிட்டு, அந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருக்கு. அவன வந்து எப்படி ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னா, "நான் வேணும் அப்படின்னா, நீ அங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அவனுக்கு வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றான். ப்ரொஜெக்ட் பண்றான். அவன வந்து இந்த பொண்ணு மேல இருக்கிற ஒரு ஈர்ப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன வந்து அங்க தன்னுடைய மனைவி கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி அவனும் டார்ச்சர் பண்ணி, அங்க ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சு, அங்கேயும் வந்து அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைகள் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, "குழந்தைங்கலாம் நான் வச்சுட்டு இருக்க முடியாது. என்னால வருமானமே கிடையாது. குழந்தைங்க வேணா நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஒரு குழந்தை வச்சுக்கோங்க. நான் ஒரு குழந்தை வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணது மட்டுமல்ல, அவங்க 2 பேருக்குள்ள வந்து எப்படி ஒரு சமாதானமா பிரியுது அப்படின்னா, "குழந்தைகள் நான் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன்ம்மா. இந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு வந்து அவன் வந்து தனியா முடிவு பண்றான். கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, அங்க டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க வர்றான். வரும்போது இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, "என்னாலலாம் குழந்தை" மறுபடியும் இவன் சொல்றான், எதார்த்தமா சொல்றான். "நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா, என் குழந்தைகள அப்புறம் வந்து பார்த்துக்க முடியாதுல்ல." அப்படின்னு வந்து இவன் சொல்லும்போது அந்த பொண்ணுகிட்ட, அவ அப்பதான் ஓப்பன் பண்றா. என்னன்னா, "குழந்தை பெத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. உன்ன நான் வந்து செலக்ட் பண்ணது, நீ ஆல்ரெடி 2 குழந்தைகளுக்கு அப்பான்றதுனால தான் உன்ன நான் செலக்ட் பண்ணேன். நான் குழந்தை பெத்துக்கிற கஷ்டம் கூட நான் எதுக்கு படணும்?" அப்படின்னு இவன் வந்து ஓப்பனா வந்து சொன்ன உடனே, அவனுக்கு ஹாப்பி. ஓ! ஓகே. ஸோ நம்ம இந்த பொண்ணோட என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்ரி பண்றான் அந்த நேரத்துல. கடைசில கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மனைவி வந்து நல்லவ அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி, அவன் வந்து 2 குழந்தைகள், அந்த தன்னுடைய மனைவி வந்து நல்லவ, இவன் இந்த மாரிப்பட்ட இருக்கான். அப்புறம் வந்து 2 பேரும் வந்து சுத்த போவாங்கல்ல வெளியில. அப்போ வந்து போகும்போது எல்லா வேலையும் இவன பண்ண வைப்பான். செலவு இவன பண்ண வைப்பான். ஏன் தன்னுடைய மனைவியே பெட்டர்ன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவியே பெட்டர்ன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டு அவன் விலகிடுறான். விலகிட்டு அவங்க ஒய்ஃபோட சேர்ந்துட்டு அவங்க அவங்க வேற ஸ்டேட்டுக்கு வந்து மாறி போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தன்னந்தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன நினைக்குது அப்படின்னா, இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுடைய அப்பா, அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ பண்ணது ரொம்ப தப்புமா. ஒரு பெண்ணு அப்படின்னா, குழந்தைன்றது ஒண்ணு வேணும். அடுத்த தலைமுறைன்றது ஒண்ணு வேணும். இவன விட அவன் வந்து நல்லவன் தானே. உன்ன வந்து அப்படியே தாங்கியிருக்கான். உனக்கு எல்லா வேலையும் அவன் செஞ்சிருக்கான். நீ அங்கேயே இருந்திருக்கலாமே. உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்கிட்டியேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே லேட்டா ரியலைஸ் பண்றாங்க. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வருத்தப்படுது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஒரு சர்க்கிள்ல வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் கண் கட்டுன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றது வந்து தப்பு. இப்ப அவன் வந்து பார்த்தீன்னா, இப்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு இப்போ 2 குழந்தைகள் வந்து ஆயிடுச்சு. அவன் லைஃப் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ பாதிக்கப்பட்டது நீங்க. இல்ல என்ன காரணம் சார்? இப்ப இந்த காலகட்டத்து பொண்ணுங்கள வந்து எனக்கு வந்து குழந்தை வேண்டாம்னு சொல்றது என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகு. அழகு கெட்டுறக்கூடாது. எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கணும். அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சினிமா துறையா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன திரை நடிகர்களா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண காமனா கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழக பாதுகாக்கணும் அப்படின்னா குழந்தை பெத்துக்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடே வந்து மாறிப்போச்சு. அன்னைக்கு 12 குழந்தைகள் பெத்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழகா இருப்பா பொண்ணு. ஏன் அழகா இருப்பா அப்படின்னு சொன்னா, எல்லாமே நார்மல் டெலிவரி. அந்த அளவு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க், நார்மல் டெலிவரி. அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஈக்குவலா இருக்கும். எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து கர்ப்பமானாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்ப்பமாகி அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகுறதே வந்து அபூர்வத்திலும் அபூர்வம். ஒரு குழந்தை வந்து பெத்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே வயித்த அறுத்து தான் எடுக்குறாங்க.
வயிற்றை வந்து அறுத்து எடுக்கும்போது கெட்ட நீர் அதெல்லாம் இருக்குல்ல, கெட்ட ரத்தம், கெட்ட இதெல்லாம் உள்ளுக்குள்ள அதை அப்படியே வச்சு இவங்க தச்சு விட்டுறாங்க. தச்சு விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வயிறு குறையறதே இல்லை பாவம். குறையறதே இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் வந்து தொப்பையும் சதையுமா, ஆண்கள் தான் தொப்பையும் சதையுமா சுத்துறோம் அப்படின்னு இருந்த காலம் போய், இன்னைக்கு பெண்களும் தொப்பையும் சதையுமா ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டாங்க. காரணம் கலாச்சாரம் மாறி போச்சு. தேவையில்லாத ஃபுட்டு வேற. தேவையில்லாத ஃபுட்டு, வேலை வந்து செய்யறது இல்ல. ஆ? வேலை செய்யறது இல்ல, நார்மல் டெலிவரி ஆகுறது இல்ல, அதுக்கு யாரும் ட்ரை பண்றது இல்ல. ஒரு குழந்தை பெக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுறாங்க வயித்துக்குள்ள. அப்ப 2வது குழந்தை போச்சுன்னா இன்னும் கஷ்டம். 2வது குழந்தை ஒரு ஒரு டைம் ஒரு குழந்தை வந்து சிசேரியன் பண்ணிட்டா, 2வது குழந்தைக்கும் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்க படிக்கிற பசங்க வந்து லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓ! ஒரு குழந்தை பெத்து எடுக்கணும் அப்படின்னா இவ்ளோ கஷ்டமா? அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வந்து சினிமா துறை மட்டுமல்ல, இந்த மருத்துவத் துறையிலயும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா பார்க்குறாங்கல்ல, அக்கம் பக்கத்துல பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து பார்க்கும்போது, அவங்க கஷ்டப்படுறத வந்து பார்க்குறாங்க. நார்மல் டெலிவரி ஆகுறது இல்ல. அதுக்கு பல லட்சங்கள் செலவு பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல. உடம்பு போயிடுது மெயினா. ஏன்னா, இப்போ வந்து அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ் சொல்ற நடைமுறைய கூட நம்ம நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த அழக கூட வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணலாம். டாக்டர் சொல்றதும் இவங்க வந்து கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பசங்க, இந்த பொண்ணுங்க இதெல்லாம் பார்த்து, அழகு முக்கியம், அழகு குறையக்கூடாது அப்படின்றதுக்காக குழந்தை பெத்துக்கிறது கூட கஷ்டமா நினைக்குதுங்க. அதனால வந்து டைவர்ஸ்ல போய் முடியுது. அதாவது தப்பு தப்பா முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து சூனியமாக்கிக்கிறாங்க. அதோட மட்டுமல்ல, குழந்தை பெத்துக்கிறதுல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா, நம்ம அழகு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நாளைக்கு மனித சமுதாயம்ன்றது இந்த உலகத்துல வாழ்றது அபூர்வமாயிடும். ஸோ தப்பான ஒரு சமுதாயத்துல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து புரிஞ்சுகிட்டு ஒரு 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 எதுக்கு வந்து 2 பேரும் வந்து கல்யாணம் பண்றோம்? அடுத்த தலைமுறைய நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். உருவாக்கணும். இந்த பூமியில மனித சமுதாயம் வாழணும். இந்த ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி மனிதர்கள் வந்து முடிவு பண்ணணும். இந்த இளைய சமுதாயமும் முடிவு பண்ணணும். நிச்சயமா சும்மா சார். வந்து சம்பாதிக்கிறது, சுகத்துக்கு, பதவிக்கு மட்டும் ஆசைப்பட்டோம்னா நடக்காது. கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு உலகோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும், பார்க்கவும், பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.